இயேசுவுக்கே புகழ். அனைவருக்கும் வணக்கம். அருள் 360 சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரேசில் நாட்டில் கிராட்டோ நகரின் மலைகளில் மனிதனின் விசுவாசம் மீண்டும் ஒருமுறை வானத்தை நோக்கி உயர்ந்து நிற்கிறது. அங்கே ஒரு புதிய அதிசயம் பிறக்கப் போகின்றது. வரும் நவம்பர் 13ஆம் தேதி அங்கே ஒரு வரலாறு தொடங்குகிறது. பிரேசிலின் கிராட்டோ நகரில் உலகின் மிக பிரம்மாண்டமான உயரமான தேவ மாதாவினுடைய சுரூபம் உலகுக்கு அறிமுகம் ஆகும் நாள்தான் அது. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. வியக்கத்தக்க 51 மீட்டர், அதாவது 167 அடி உயரத்தில் நிமிர்ந்து நிற்கும் பாத்திமா அன்னையின் இந்த சுரூபம் விசுவாசம் மற்றும் பக்தியின் ஒரு நினைவு சின்னமாக வானத்தோடு வானமாக எட்டி நிற்கிறது. உள்ளூர் மக்களுக்கு இந்த தருணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் இந்த ஆண்டுதான் பாத்திமா அன்னையின் அசல் திருப்பயண சுரூபம் இந்த நகரை வந்தடைந்ததின் 75வது ஆண்டு ஜூபிலி. அந்த நிகழ்வு இந்த நகரத்தில் ஒரு அழியாத முத்திரையை பதித்திருக்கிறது. அன்னையின் பெயர் இன்றும் கூட தெருக்கள், பள்ளிக்கூடங்கள், விமான நிலையங்களில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இந்த உயர்ந்த சுரூபம் காலங்காலமாக இங்கு வேரூன்றி இருக்கும் மரியாள் பக்திக்கு ஒரு மகுடமாக அமைந்து கொண்டிருக்கிறது. 51 மீட்டர் என்றால் நம்மால் அளந்து பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடியுமா? ஒரு முறை கற்பனை செய்து பாருங்கள். ஒருவேளை அது ஒரு 15 மாடி குடியிருப்பு கட்டிடத்தின் உயரத்தை கொண்டிருக்கலாம். இந்த அளவிற்கு ஒரு கட்டமைப்பை குறிப்பாக கடற்கரை பகுதியில் காற்று வீசும் இடத்தில் கட்டுவது என்பது ஒரு நம்ப முடியாத பொறியியல் சாதனை. இந்த சுரூபம் இரும்பு மற்றும் காங்கிரீட்டின் ஒரு சிக்கலான கட்டுமான அமைப்பு என்று சொல்லுகிறார்கள். 1100 டன்னுக்கும் அதிகமான எடை கொண்ட இது மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றையும் தாங்குகிற வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் கட்டிடக் கலைஞர்கள், பொறியாளர்கள் மற்றும் எண்ணற்ற திறமையான தொழிலாளர்கள் ஆகியோரின் ஒரு பிரம்மாண்டமான கூட்டு முயற்சியாக வெளிப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை ஒப்பீடு செய்தோம் என்றால் ரியோ டி ஜெனிரோவில் கிரைஸ்ட் ரெடீமர் சுரூபம் வெறும் 30 மீட்டர் தான். அமெரிக்காவின் சுதந்திர தேவி சுரூபம் அல்லது சிலை அதன் அடித்தளம் இல்லாமல் 46 மீட்டர் தான் உயரம். ஆனால் இந்த கிராட்டோவின் பாத்திமா அன்னை உலகின் மிக உயரமான பிரம்மாண்டமான தேவ மாதாவினுடைய சுரூபம் என்கிற பட்டத்தை விரைவில் தன் தலைமேல் சூடிக்கொள்ளும். இந்த காலகட்டத்தில் ஒரு கேள்வி எழுவது இயற்கைதான். இவ்வளவு பெரிய சுரூபங்களை ஏன் கட்ட வேண்டும்? பிலிப்பைன்ஸ் நாட்டில் கூட இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாதா சுரூபம் இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படி கட்டுவதற்கு பதிலாக இந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து உதவலாமே. நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது தனிப்பட்ட மற்றும் தாழ்மையானது அல்லவா என்ற ஒரு கேள்வியை பலர் எழுப்பலாம். முதலில் இது ஒரு சாட்சியம். இவள் எங்கள் தேவத்தாய், இவள் எங்களை நேசிக்கிறாள், நாங்கள் இந்த அன்னையின் அன்பு பிள்ளைகள், என் தாயை, என்னை நேசிக்கிறவளை நான் உயர்த்துகிறேன், நான் மகிமைப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு மிக பெருமையாய் சொன்ன எலிசபெத் அம்மாளை போல இவள் என் ஆண்டவரின் தாய் என்ற கம்பீரமான விசுவாசத்தின் அடையாளம்தான் இந்த பிரம்மாண்டமான மாதாவினுடைய சுரூபம். வானுயர்ந்த விளம்பர பலகைகள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த மாதாவின் சுரூபம் அடிவானத்தில் செதுக்கப்பட்ட ஒரு விசுவாசத்தின் அறிவிப்பு.
நம்பிக்கை என்பது, விசுவாசம் என்பது தனிப்பட்டது மட்டுமல்ல, அது ஒரு கூட்டு மற்றும் கலாச்சார அடையாளமும் கூடத்தான். இந்த மரியாள் சுரூபம் மக்களுடைய திருப்பயணத்தின் இலக்காக மாறவிருக்கிறது. இது போன்ற பெரிய சுரூபங்கள் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கூட அதிகமான எண்ணிக்கையிலே ஈர்க்கின்றன. மறைமுகமாக பார்க்கிற பொழுது இது அந்த உள்ளூர் பொருளாதாரத்திற்கும் உதவுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாவது, மனித இதயமும் சிந்தனையும் உயர்ந்த கம்பீரத்துக்கு முன்பாக தாழ்ந்து நிற்கிறது. மிகப்பெரிய கத்தீட்ரல்கள் கடவுளை நோக்கி மனதை உயர்த்துவதற்காக கட்டப்பட்டது போல இந்த சுரூபத்தின் உயரமே பூமிக்கு அப்பாற்பட்ட ஒரு நித்தியத்தை நோக்கி நம்மை அழைத்துச் செல்வதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சுரூபங்கள் ஒரு ஆன்மீக உரையாடலை தொடங்குவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. ஒருபுறம் ரியோ டி ஜெனிரோவில் கிறிஸ்து அந்த மீட்பருடைய சிலை தன் கைகளை அகலமாக விரித்து உலகை அவர் வரவேற்கிறது போல அமைந்திருக்கிறது. மக்களை நோக்கி தன்னுடைய 2 கரங்களை நீட்டி அவர்களை அணைக்க விரும்புவது போல அமைந்திருக்கிறது. மறுபுறம் கிராட்டோவில் இந்த மரியன்னையின் சுரூபம் ஒரு தாயாக, மீட்பருக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு அருளை பெற்றுத்தருகிற ஒரு மத்தியஸ்தராக எல்லா மக்களிடத்திலும் தன் மகனை நோக்கி அவர் வழியை காட்டுகிறார். இவ்வளவு பெரிய சுரூபம் என்பது கல் மற்றும் இரும்பு மட்டுமல்ல, இது ஒரு வாழும் கிறிஸ்துவத்தின், வாழுகின்ற விசுவாசத்தின், நம்பிக்கையின் குறியீடாக அமைந்திருக்கிறது. மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி நினைவூட்டுவது போல மரியாவின் பங்கு எப்போதும் கிறிஸ்துவை நோக்கி சுட்டி காட்டுவதுதான். இந்த 51 மீட்டர் சுரூபம் கிறிஸ்துவையினுடைய மகிமையை குறைப்பதற்காக அல்ல, மறைப்பதற்காக அல்ல, மாறாக அவரை நோக்கி அழைத்து செல்லுகிற ஒரு வழிகாட்டியாக நின்று கொண்டிருக்கிறது. அற்புதமான இந்த சுரூபத்தின் அடிவாரத்தில் நின்றால் நாம் நம்முடைய சிறுமையை உணர்வோம், தாழ்ச்சியை உணர்வோம். அதுவே இந்த சுரூபத்தின் நோக்கம். இந்த பிரபஞ்சத்தின் இரைச்சல்களுக்கு இடையே, கூச்சல்களுக்கு நடுவே இந்த நினைவு சின்னங்கள் நம்மை தாழ்மை, வியப்பு, அதீத உணர்வை நோக்கி அழைப்பு விடுக்கின்றன. பக்தர்கள் தங்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி இந்த உயர்ந்த உருவத்தை நோக்கி தங்கள் கண்களை உயர்த்துகிற பொழுது பாத்திமா நகரில் மரியன்னை கூறிய வார்த்தைகளை நினைவு கூறலாம். அன்பு பிள்ளைகளே, என் மாசற்ற இருதயம் எப்போதும் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கும். கிராட்டோவின் மக்களுக்கும் உலகின் எல்லா நம்பிக்கையுள்ள மக்களுக்கும் அந்த தஞ்சம் இப்போது வானத்தில் ஒரு புதிய 51 மீட்டர் உயரமான உருவத்தை பெற்றுள்ளது. ஆனால் அது வானத்தை நோக்கி முடிவில்லாமல் நீண்டிருக்கும் விசுவாசத்தை விட உயரமானது. இந்த உயர்ந்த சுரூபம் நம்முடைய பெருமைக்காக அல்ல, மாறாக நம்முடைய விசுவாசம் மீண்டும் உயர்வதற்காக. மரியாள் எப்போதும் நம்மை தன் மகனை நோக்கியே அழைத்து செல்லுகிறாள். அவ்வளவு உயரத்தில் இருந்து நம்மை இயேசுவின் பக்கம் வருவதற்காக அழைக்கின்றாள். நம்மை நோக்கி அவள் கைகளை நீட்டுகிற பொழுது நம்முடைய இதயம் அமைதியடைகிறது. இந்த சுரூபம் உயரமாக இருக்கலாம்,
ஆனால் உண்மையான விசுவாசம் என்பது அவர் முன்பாக மண்டியிடுகிற இதயத்தில் தான் இருக்கிறது. மரியாள் நம்மை மேலே பார்க்கச் சொல்லுகிறாள், தன் மகனை நோக்கச் சொல்லுகிறாள். அதுதான் அவள் விசுவாசத்தின் உயரம், அதுதான் அவள் நம்பிக்கையின் உயரம், அதுதான் அவள் அன்பின் ஆழம், அவள் பிரார்த்தனையின் வலிமை, அவளுடைய பரிந்துரையின் வலிமை. இந்த உயர்ந்த அன்னை மரியின் சுரூபம் நாம் உயர்வாக வாழ, ஆழமான அன்பு காட்ட, உறுதியான நம்பிக்கை கொள்வதற்கு உத்வேகமாக அமையட்டும். மரியாவைப் போல நமது உள்ளமும் எப்போதும் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்தட்டும். நண்பர்களே, என்ன ஒரு அற்புதமான திட்டம் இது! பாரம்பரிய விசுவாசம் நவீன அதிசயங்களை எவ்வாறு ஊக்குவிக்கிறது என்பதை பார்ப்பது இங்கே கண்கொள்ளா காட்சியாக அமைந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்டில் பதிவிடுங்கள். விரும்பினால் லைக் பட்டனை அழுத்துங்கள். மேலும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பதற்கு அருள் 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த காணொளியை கண்டதற்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இறைவன் அன்னை மரியாள் வழியாக உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.